ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நேந்திரம் பழத்தை வச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு ஹெல்த்தியான பழம் பொரி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 3 நேந்திரம் பழத்தை எடுத்துக்கிட்டேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டு அதோட தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பழத்தையும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காக 2 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். நேந்திரம் பழமே ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் இனிப்பு ரொம்ப சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இதோட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணியும் சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதோட சோடா உப்பு சேர்க்க தேவையில்லை. சோடா உப்பு சேர்த்தோன்னா பஜ்ஜியோட கலரு ரெட் கலர் ஆகிடும். இல்லை ரெட் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, பஜ்ஜி புசு புசுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நான் சோடா உப்பு சேர்க்கலை. இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிற பஜ்ஜி மிக்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் சேர்த்து 2 சைடும் வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கேரளா ஸ்டைலில் பழம்பொரி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பழம் பஜ்ஜி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.